வணக்கம், நான் உங்கள் அன்னபூர்ணி ராஜ்குமார், லேடிஸ் சாய்ஸோட ஃபவுண்டர் அண்ட் ஆக்சஸ் இந்தியாவோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டர். ஸோ இன்னைக்கு பெண்கள் யூஸ் பண்ற நாப்கினை பத்தின விழிப்புணர்வு வீடியோ தான் நான் தரப்போறேன். ஸோ இந்த ஜஸ்லிப் நாப்கினுக்கும் மற்ற நார்மல் நாப்கினுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னோட வேற வீடியோல உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். இதை தாண்டி சில விஷயங்களை பகிரங்க தகவல்களும் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்றேன். ஸோ நீங்க நார்மலா யூஸ் பண்ற நாப்கின்ல பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, டயாக்சின், அந்த கம் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு யூட்ரஸ்ல கர்ப்பப்பை நீர் கட்டி சீல் வடியறது அண்ட் குழந்தை இல்லாம போறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு நாளைக்கு 2-3 பேடை நீங்க மாத்திர மாதிரியும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ நம்ம ஜஸ்லிப் நாப்கின்ல பாத்தீங்கன்னா ஆலிவேரா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாஃப்ட் கண்டென்ட்டோட இந்த நாப்கின் இருக்கு. சோ இந்த நாப்கின்ல பாத்தீங்கன்னா 5 டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனியான், நானோ சில்வர், ஃபேரர், மேக்னெட்டிக், கைட்டின், இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணது மூலமா நம்மள ஹார்மோன் இம்பேலன்ஸா வச்சிருக்குது. நாளமில்லா சுரப்பிகளை தூண்டவும் செய்யுது. அண்ட் இதை தூக்கி போட்டா மண்ணா மக்கி போற மாதிரி சாஃப்ட் காட்டன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை தாண்டி இன்னைக்கு இந்த நாப்கின்ஸ்ல பல விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலா என்ன நினைக்கிறோம், டீனேஜ் குழந்தைகளுக்கும் ஒரு நார்மல் ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் தான் நாப்கினை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இன்னைக்கு 40 வயசுக்கு மேல இருக்க பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்களுக்கு மூட் விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு அழுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு ஆத்திரப்படுவாங்க. தன்னை மேலேயே தனக்கு ஒரு கோபம் வரும். எதை பார்த்தாலும் கோபம், அழுகை, ஆத்திரம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தான் அந்த மூட் விங்ஸ் சொல்லுவாங்க. மாறிட்டே இருக்கும். ஏன் இவ இப்படி ஆனா, ஏன் இப்படி திடீர்னு மாறினா அப்படின்னு நிறைய ஆண்கள் கவலைப்பட்டு இருக்க நேரத்துலதான் அந்த மெனோபாஸ் அவங்களை பாடாப்படுத்தும். இன்னைக்கு ஒரு சர்வே கொடுத்திருக்காங்க. டீனேஜ் கேர்ள்ஸும் சரி, சில பெண்கள் சூசைட் பண்ணிக்கிறது எல்லாமே 90% அவங்க பீரியட்ஸ் டைம்ல தான் சூசைட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப ஏன் அப்படின்னா, அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கு. சோ இதுல இருக்கிற அந்த ஆனியல் ஸ்ட்ரிப் அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணி நம்மளோட அந்த மூட் விங்ஸ்ங்கிறத ஒரு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாப்கின்ஸை டிஸ்போஸ் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நாப்கின்ஸ் நாய் வாய் வச்சிடக்கூடாது, வீட்டுக்குள்ள குப்பையில போட்டா கூட பள்ளியோ கரப்பானோ தொட்டக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ஒரு அந்த சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு. சோ அப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா, இதை ஜஸ்ட் வாஷ் அவுட் பண்ணி ஃபிளஷ்ல வாஷ் அவுட் பண்ணி போட்டலாம். அந்த துணியை மேலால கழுவினாலுமே எந்த கையோ எதுவும் இருக்காது, மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிடலாம். சோ அப்போ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் மெனோபாஸ் டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு இது பெனிஃபிட்டா இருக்குது. இன்னொன்னு மிகப்பெரிய ஒரு வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, இது நிறைய பேருக்கு குழந்தை இல்ல. அப்ப குழந்தை இல்ல அப்படின்னு நம்ம சொல்றது என்ன காரணம்? சாப்பாடு இல்லாட்டி நம்ம உடல்ல குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். கிடையாதுங்க. நீங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக் நாப்கின் இன்னைக்கு நம்ம உடம்புல கண்ணுல நீர் வருது. அந்த நீர் வத்தி போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி நம்ம நாக்குல எச்சி ஊறுது. சோ அந்த எச்சி தான் இன்னைக்கு சாப்பாடை டைஜஸ்ட் பண்ண வைக்கும். கண்ணுல இருக்க நீர் எதுக்குங்க? ஒரு பாதுகாப்பு கவசம். குப்பையா தான் விழுந்தா ஒதுக்கி விட்டுரும். சோ இது நம்ம மொபைல் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கண்ணுல இருக்க நீர் வத்துதுன்னு சொல்றாங்க. அதை நம்ம ஓப்பனா சொல்ல முடியும். டாக்டர்ஸ் அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம உடம்புல அது மாதிரி வேர்வை, இந்த மாதிரி உடல் உறுப்புகளை கடவுளே நம்ம உடலை கரெக்டா டிசைன் பண்ணிருக்காரு. பட் நாம சில விஷயங்களை யூஸ் பண்ணும்போது அதுல மாற்று வழிகள் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்க அந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்க பிறப்பு உறுப்புலையும் ஒரு நீர் சுரப்பி இருக்கு. அந்த நீர் சுரப்பி உங்க உடல் உறவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் கிடையாதுங்க. நார்மலாவே அந்த ஒரு சுரப்பி இருக்கும் போதுதான் நம்மளால உடல் உறவு வச்சுக்க முடியும். இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அந்த விஷயம் தெரியாதனால அவங்க இன்னைக்கு உடல் உறவு செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. இன்டர் கோர்ஸ் சொல்ற விஷயத்தையே ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த விஷயம் நம்ம அப்பா அம்மா கிட்டயோ மாமனார் மாமியார் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. குழந்தை இல்ல அப்படின்னு ஜென்ரலா சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம மெடிக்கல் கொண்டு போய் விட்டுருவோம். இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளவு எறும்பு புத்து மாதிரி வளர்ந்துட்டு இருக்குது. சோ அப்ப அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போனோட என்ன சொல்லிடுவாங்க? இந்த விஷயம் எல்லாம் காரணமா சொல்ல மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. IVF, டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவாங்க. நம்ம பெண்களுக்கு, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அந்த தொடையில ஊசி போட்டு தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அந்த ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா தொடை அவ்வளவு வீங்கிரும். அவங்களால நடக்க முடியாது. பெட்லயே இருந்து ஒரு குழந்தை பெத்துக்கணும். அப்படி ஒரு குழந்தை பெத்துக்கும் போது அவங்க எப்படிங்க சந்தோஷமா பெத்துக்குவாங்க? இன்னைக்கு அதனாலதான் நிறைய குழந்தைங்க குறும்பு பண்றது, அடம் பிடிக்கிறது எல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அம்மாங்கிறவங்க தாய்மைங்கிறது இன்பமா சந்தோஷமா இல்லாம ஒரு வேலை பலுவா நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மூளைக்கும் அந்த குழந்தையோட மூளைக்கும் கனெக்ட் ஆகி குழந்தை ஒரு குறும்புக்கார குழந்தையாவோ இல்லாட்டி வியாதி உள்ள குழந்தையாவோ பிறக்க ஆரம்பிக்குது. சோ ஒரு சாதாரண நாப்கின் யூஸ் பண்றது மூலமா இத்தனை பிரச்சனைகளை இன்னைக்கு பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. சோ அப்ப இது விலை ஜாஸ்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உங்களோட நாப்கினை 2 அல்லது 3, சில பேர் 4 மாத்திரன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த நாப்கின் ஓனரே என்ன சொல்றாங்க? மேனுபேக்சரிங் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நாப்கினை மாத்துங்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அவ்வளவு நாப்கினை மாத்தினீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. இன்னைக்கு நமக்கு அதுக்கு நமக்கு சாத்தியமா? கிடையாது. அப்ப வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க? நாப்கினை மாத்தாம அதுலயே உட்காந்துக்கிறாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? விஷவாயு உங்க கர்ப்பப்பையை தாக்கி இன்னைக்கு அத்தனை பிரச்சனைக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த நாப்கின் நீங்க அந்த நாப்கினை 3 நாப்கின் 4 நாப்கின் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 to 30 ரூபாய் செலவு பண்றீங்க. எங்களோட நாப்கின் ஒரு நாளைக்கு ஒன்னே போதும். இதுக்கு 20 ரூபாய் தான் செலவு. ஏன் ஒண்ணு போதும்? அதுல நிறைய போடுறோம் அப்படின்னா, இந்த நாப்கின் டெட் செல்ஸை மட்டும் தான் வெளியே இழுத்து கொடுக்கும். ஆனா நீங்க யூஸ் பண்ற அந்த நாப்கின்ஸ்
உங்களுடைய நல்ல ரத்தத்தையும் சேர்த்து இழுக்கிறதுனால நீங்க வந்து 2-3 பேடை மாத்துற மாதிரி இருக்கு. அது இல்லாம அதுல ஒரிஜினல் ரத்தம் வரனால ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக அதுல அவங்க ஒரு பெர்ஃபியூம் யூஸ் பண்றாங்க. பட் இது வந்து செத்து போன அணுக்களை வெளியே கொண்டு வரும்போது இதுல எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது. சோ இதுல வந்து பெர்ஃபியூமும் கிடையாது. சோ இதுல எந்த வித ஆர்டிபிஷியலான இல்லாம இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது சர்டிபிகேட்டோட இருக்கிற ஒரு நாப்கின். இந்த நாப்கினை இன்னைக்கு இந்த 10 வயசு குழந்தையில இருந்து யூஸ் பண்ணும்போது வருங்கால சந்ததியினர் ஆரோக்கியமாகவும் சீரும் சிறப்புமா இருப்பாங்க. நம்ம வீட்டு பெண்கள் 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் தயவு செஞ்சு இந்த நாப்கினை வாங்கி கொடுத்து நம்ம வீட்டு பெண்களை கண்களை காப்பாத்துன்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.